நாளை நடைபெறவுள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக கோவில் ராஜகோபுரம் விறுவிறுப்பாக தயாராகி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம். தற்பொழுது ராஜகோபுரத்தின் மேலே என்னென்ன பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பாபிஷேகத்தில் பங்கேற்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுக்காக சிறப்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கிறது? விரிவான தகவல்கள். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய மகா கும்பாபிஷேகமானது நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. கடந்த 1ஆம் தேதி முதல் யாக வேள்விகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மொத்தம் 12 கால யாகசாலை பூஜையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது 11ஆம் கால யாகசாலைக்கான அந்த சிறப்பு ஏற்பாடுகளானது தீவிரமாக நடந்து வருகிறது. காலை வரை 10 கால யாகசாலை பூஜைகள் வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க நடந்திருக்கிறது. இதுபோக ஓதுவா மூர்த்திகளுடைய புராணங்கள், அதாவது கந்தரனுபூதி உள்ளிட்ட பல்வேறு திருமுறைகள் பாடப்பட்டு அந்த காலை வரை 10ஆம் கால யாகசாலை வரை நடைபெற்றது. தற்போது 11ஆம் கால யாகசாலை பூஜைக்கான அந்த தயார்படுத்தக்கூடிய பணியானது நடந்து வருகிறது. தற்போது அந்த தேவார திருமுறை இன்னிசை பாடப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் 11ஆம் கால யாகசாலையானது தொடங்கி நடைபெறும். தொடர்ந்து யாகசாலையின் நிறைவாக பிரசாகுதி என சொல்லக்கூடிய சண்முக பெருமானுக்கு அந்த மூலமந்திரங்கள் சொல்லி உரையேற்றக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து மகாதீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க இருக்கிறது. நாளை காலை சரியாக 6:15க்கு மேல் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அந்த கோபுரம் ராஜகோபுரம் தயார் செய்யக்கூடிய பணியானது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. மலர் மாலை அணிவிக்கக்கூடிய இந்த பணி, அதுபோக அந்த கலசங்கள், புதுப்பிக்கப்பட்ட கலசங்கள்ல மூடப்பட்டிருந்த துணிகள் அகற்றக்கூடிய பணி எல்லாம் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. கோவில் முழுக்க வண்ண வண்ண மலர்கள் மற்றும் வாசனை மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் தரிசனமும் இன்று மாலை முதல் நிறுத்தப்பட்ட நிலையில கோவிலுக்குள் மூலஸ்தானம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெறக்கூடிய அந்த பணிகளும் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. கோவில் முழுக்க வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ராஜகோபுர முகப்புல அலங்கார பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுல வண்ண வண்ண மலர்களும் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அந்த இயற்கை வேளாண் பொருட்களால் கொண்டு செய்யப்பட்ட கரும்பு, மாம்பழம், பலாப்பழம், அன்னாச்சி பழம், நொங்கு, இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அந்த வேளாண் பொருட்கள் அதுல அலங்கார பொருட்களாக தொங்கவிடப்பட்டு கண்கவரும் வண்ணமாக அந்த அலங்கார பொருட்களால் அந்த ராஜகோபுரம் முன்புகப்பு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோக கோவில் முழுவதுமே வண்ண வண்ண மின் விளக்குகள், அலங்கார விளக்குகளால் அந்த அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. கோவில் சண்முகவிலாச மண்டபம் முன்பு வாசனை மலர்களால் பிரம்மாண்டமான ஒரு அலங்கார பந்தல் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் கும்பாபிஷேகம் நிறைவு பெற்ற பின்னர் சண்முகர் உருகு சட்ட சேவை முடிந்து சண்முகவிலாச மண்டபத்தில் எழுந்தருளி சிறப்பு அபிஷேகமானது நடைபெற இருப்பதனால அந்த சண்முகவிலாச மண்டபமும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களும் திருச்செந்தூருக்கு படையெடுத்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் நாளைய தினம் குவிவார்கள் என்பதற்கான பல்வேறு அடிப்படை முதல் தேவையான பக்தர்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் கோவில் நிர்வாகம், அதுபோக அறநிலையத்துறை, தமிழக அரசு சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் நாளைய தினம் உள்ளூர் விடுமுறையும் விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே தற்போது விழாக்குளம் போன்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் நகரம் பார்க்கும்போது பக்தர்களின் தலைகளாக காணப்படுகிறது. சிறப்பு பேருந்துகள் 6000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இயக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில், அதாவது தற்போது நாம் பார்க்கக்கூடிய பகுதி யாகசாலை பகுதி. இந்த யாகசாலை பகுதியில் 11ஆம் கால யாகசாலை பூஜையை காண்பதற்காக பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். பக்தர்கள் கோவிலுக்கு வருவதற்கான பிரத்யேக வழிகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடற்கரையில் மட்டும் 50,000 பக்தர்களுக்கு மேல் நின்று அந்த குடமுழுக்கு விழாவை காண்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் நகர் பகுதியில் இருந்து ஆங்காங்கே இருந்து பக்தர்கள் காணும் வகையிலும் பல்வேறு இடங்களில் பெரிய பெரிய LED திரைகள் அமைக்கப்பட்டு முழுவதுமான இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பு பணியில் மட்டும் 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நெல்லை சரக டிஐஜி சந்தோஷ் கதிமணி, தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு உயரதிகாரிகளும் நேரடியாக களமிறங்கி இந்த பாதுகாப்பு பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள், நீதிபதிகள் உள்ளிட்டவர்களும் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வதற்கான அந்த சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. கோவில் முழுவதுமே விழாக்கோலம் பூண்டு பக்தர்களின் தலைகளாக காணப்பட்டிருக்கிறது. கடற்கரையில சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கும்பாபிஷேகம் முடிந்த புனித நீர் தெளிப்பதற்காக ட்ரோன்கள், பிரத்யேகமாக 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் கொண்டு வரப்பட்டு கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் இந்த புனித நீர் அந்த ட்ரோன்கள் நிரப்பப்பட்டு பக்தர்கள் மீது தெளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நேயர்களே, பிரம்மாண்டமான ஏற்பாடுகளுடன் ஆயத்தமாகி வருகிறது திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம். நாளை காலை கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் உங்கள் தந்தி தொலைக்காட்சியிலும் காலை 5 மணி முதலே நேரலையில் ஒளிபரப்பப்பட இருக்கிறது. காண தவறாதீர்கள்.
விழாக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய திருச்செந்தூர் நகரத்தின் விழாக்கோல காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளை காலை கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அதற்கு நகரம் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்பதை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. உங்கள் தந்தி டிவி இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வர இருக்கிறது. நாளை காலை 5 மணி முதல் நேரலையில் காண தவறாதீர்கள். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.